என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறு கதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 1ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 301ஆம் குரல். குரல் என்னவென்றால், சொல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அவ்விடத்து காக்கின் என் காவக்கால் என். இதன் பொருளை பார்ப்போம். பலிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன். பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? கதையை பார்ப்போம். என்னங்க, ஷியாமலா நம்ம பேப்பர் மில், பேக்கிங் இண்டஸ்ட்ரி, டிசைனிங் கம்பெனிகளில் தன் பங்கை கேட்க போவதாக தகவல். என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ருத்ராதேவி தன் கணவன் காளீஸ்வரனிடம் கேட்டால், ஷியாமலா என் தங்கை என்ற முறையில் இந்த வீட்டில் உறவு. ஆனால் கம்பெனியில் சம்பளம் வாங்கும் நிர்வாக மேனேஜர் அவள். மேனேஜர் பங்கு கேட்டால் எப்படி? போன வருஷம் 72 வயதில் இருந்த அப்பா மகேஷன் ஏன் உயிரில் எழுதி வைக்கவில்லை? பல வருடங்களுக்கு முன்பே ஏன் பார்ட்னராக சேர்த்துக் கொள்ளவில்லை? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சென்றார். கம்பெனி தொழிலாளர்கள், வாடிக்கையாளர்கள், வியாபார தொடர்புகள் எல்லாம் காளீஸ்வரன் நிர்வாகத்தில். ஆனால் மகிழ்வாக இல்லை. அவரது தந்தை மகேஷன் இருந்தவரை ஷியாமலாவுடன் கலந்து பேசி எல்லா முடிவுகளும் அவர் எடுப்பார். வாடிக்கையாளர் சலுகைகள், தொழிலாளர் நலத்திட்டங்கள், வியாபார உத்திகள் அனைத்தையும் ஷியாமலாவுடன் கலந்து பேசி முடிவெடுத்து காளீஸ்வரன் மூலம் அவரது தந்தை நிறைவேற்றினார். ஷியாமலா அத்தனை திறமைசாலி. காளீஸ்வரனோ காசு மேலே குறிய இருப்பவர், லாப வெறி. ஆனால் தந்தை கம்பெனி என்பதோடு பல பொறுப்புகள் ஷியாமலாவால் குறைந்தது என்பதால் மகேஷன் சொல்வதை செய்தார். கம்பெனி வளர்ந்தது. அண்ணன் என்ற முறையில் தங்கையை பார்த்துக் கொள்வான் மகன் என கருதி மகேஷன் உயில் எதுவும் எழுதவில்லை. திடீரென காலமாகிவிட்டார். தந்தையின் இறப்புக்கு பின் காளீஸ்வரன் ஷியாமலாவின் யோசனைகளை ஏற்காமல் செயல்பட பல பிரச்சனைகள் புதிதாக வந்தது. இதனால் பெரும்பான்மையோர் விருப்பப்படி ஷியாமலா பங்கு கேட்க முடிவெடுத்தார். காளீஸ்வரன் பிறந்து 10 வருடங்கள் கழித்து விரும்பி ஏங்கி தவித்து பெற்ற குழந்தை ஷியாமலா. மகேஷன் மனைவி மரகதம் வீட்டிலும் வேறு பிள்ளைகள் இல்லாததால் தங்கள் சொத்துக்களை ஷியாமலா பெண் எழுதி வைத்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை மகேஷனிடம் ஒப்படைத்தனர். தந்தை மூலம் இதை காளீஸ்வரன் அறிந்திருந்தாலும் அனைத்தும் தன் நேரடி உழைப்பால் பல மடங்காக வளர்ந்துள்ளது. எனவே அனைத்தும் தனக்கே உரிமை என்று காளீஸ்வரன் நினைத்தார். மகேஷின் இறப்பதற்கு முன் பல வருடங்கள் தீர்த்த யாத்திரை, வெளிநாடு சுற்றுலா என மனைவியுடன் சென்று வந்தார். காளீஸ்வரனை விட ஷியாமலாவிடம் அவருக்கு அன்பு பிடிப்பு அதிகம். பரந்த மனப்பான்மை, அன்பு, திறமை, ஆர்வம், பண்பு என பல ஷியாமலாவிடம் கண்டு மகேஷன் மகிழ்ந்தார். ஆபீஸில் அவர்கள் நண்பர்கள் போல் சரிசமமாக பழகுவார்கள். மகேஷன் ஷியாமலாவிற்கு மருத்துவர் ஒருவரை திருமணம் செய்து வைத்தார். மகேஷன் இருக்கும்போது ஷியாமலாவிற்கு உயர்நிலைப்பள்ளி படிக்கும் 2 மகன்கள் இருந்தார்கள். காளீஸ்வரனுக்கு கல்லூரியில் படிக்கும் 2 மகன்கள் இருந்தார்கள். ஷியாமலா கம்பெனியில் பங்கு கேட்ட போது காளீஸ்வரன் மறுத்ததோடு, தந்தையும் மகளும் ஆபீஸில் சும்மா பொழுதுபோக்கியதற்கு பங்கா? தந்தை ஊர் உலகம் சுற்றி திரிந்ததற்கு சமமாக பெரிதாகத்தான் உழைத்து உருவாக்கிய தொழில். தந்தை மகளுக்கும் விமர்சையாக திருமணம் செய்து சிறப்பாக சீர்திருத்த உதவிகள் செய்துவிட்டார். அதனால் 10% நிலம், வீடு, சொத்து தருவதாக சொன்னார். ருத்ராதேவியும் தன் பங்குக்கு மாமனாரையும் ஷியாமலாவையும் கடுமையாக சாடிவிட்டார். மரகதத்தின் உறவுகள் ஷியாமலாவிடம் சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் ஷியாமலா
சட்ட நடவடிக்கை எடுப்பாள் என எதிர்பார்த்தனர். சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அமைதியாக சியாமலா கம்பெனியிலிருந்து விலகி கணவன் மருத்துவமனை வேலையில் கவனம் செலுத்தினார். தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள், வாடிக்கையாளர் சலுகைகள், வெளிநாட்டு வியாபார தொடர்பு காளீஸ்வரன் கையில் உள்ளதால் தான் கம்பெனி செல்வதால் பயனில்லை என்று சியாமலா அங்கே செல்லவில்லை. அவள் தான் சின்னம் கொள்ளாமல் மற்றொரு நன்மைக்கு ஒதுங்கி விடுவதாக கூறினார். காளீஸ்வரனும் ருத்ராதேவி மகிழ்ந்து கம்பெனியை தம் இஷ்டம் போல் நடத்த 2 வருடங்களில் பல பிரச்சனைகள், அரசு கட்டுப்பாடு, அரசு தரக்கட்டுப்பாடு, தொழிலாளர் பிரச்சனை, தரக்குறைவால் வியாபார குறைவு என பல பிரச்சனைகள் வந்துவிட்டது. கம்பெனி மூடும் அளவுக்கு நிலைமை மோசமானது. ஏமாற்றத்தால் காளீஸ்வரன் அவர் மீதும் கோபப்பட பிரச்சனை பூதாகரமானது. அவரது கோப பேச்சு எங்கும் பலன் தரவில்லை. யாவரும் சியாமலா 2 வருடம் முன்பே கண்டிஷனாக பேசி நிர்வாகம் ஏற்றிருந்தால், பங்கு பெற்று நடத்தியிருந்தால் நல்லதே நடந்திருக்கும். பிற நன்மைக்காக சியாமலா விட்டு தந்ததை காளீஸ்வரன் காப்பாற்றி நல்ல முறையில் கம்பெனி நடத்தவில்லை. இனி அவர் செயல்கள் மதிக்கப்பட மாட்டாது என்றனர். பல சிவில், கிரிமினல் வியாபார வழக்குகள் பதிவாக சியாமலா தன்னை நினைவால் கம்பெனி நிர்வாகத்தில் தலையிட்டு 3 வருடங்களில் நிலைமையை சீர்திருத்தினார். காளீஸ்வரனும் மனம் திருந்தி சனமின்றி அண்ணன் அண்ணி குடும்பத்தை மதிப்புடன் அன்புடன் சியாமலா காத்தார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் பிறந்தால் என்ன, அல்லது திறமையால் வளர்ந்தால் என்ன? இன்றைய உலகில் திறமைகள் பாராட்டப்படுவதோடு திறமைகள் முன்னேற்றம் கொடுக்கிறது. அந்த திறமைகளுடன் உண்மையும் கலந்திருந்தால், அர்ப்பணிப்பும் கலந்திருந்தால் அதற்கு கிடைக்கும் பலன்கள் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். அதை கண்டு மற்றவர் பொறாமைப்படுவதில் அர்த்தம் கிடையாது. நாமும் அதை பார்த்து திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும். இதில் இன்னொன்று முக்கியமாக ஒன்று இருக்கிறது. திறமைகள் இருப்பினும் நாம் செய்யும் காரியங்களில் உண்மையும் பொது நலனும், அதாவது பிராக்டிக்கலா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியும் இருக்க வேண்டும். அப்பொழுதே அது ஒரு குறிக்கோளை அடைய முடியும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் நடப்பது ஒன்று, பேசுவது ஒன்று என்று கூறி ஒரு செயலை எடுத்து சென்றால் அது வெற்றி பெற வாய்ப்புகள் கிடையாது. இதையே நாம் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில், தொழிலில், பழக்கத்தில், நட்பில் பார்க்கிறோம். இவையெல்லாம் பார்த்தாலும் இவை நடந்து கொண்டேதான் இருக்கிறதா பலர் வாழ்க்கையில். இதனை பார்த்து திருவள்ளுவர் இந்த குறளை கூறுகிறார். அதாவது, ஒரு கோபம் வந்தால், ஒரு மன சிரமம் வந்தால் அது பலன் கொடுக்கும் என்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பலன் கொடுக்காத இடத்தில் அந்த சிரமத்தை பற்றியும் கோபத்தை பற்றியும் பேசியும் பிரயோஜனமும் இல்லை, அதனால் நடக்கப்போவது எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தாலே நம் காரியங்கள் சீர்பட்டுவிடும், நாம் அர்ப்பணிப்போட செய்துவிடுவோம் என்று அவர் நினைக்கிறார். இதில் அவர் வலியுறுத்துகிறார். இதனை நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதையும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை, யாரையும் எதுவையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையில் படிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மணக்கார் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ் வளம் வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள். வணக்கம்.